ஓகே, இப்ப நான் சொல்லிக்கொண்ட இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன். அப்ப உங்களுக்கு மெட்ஸ் பாடம் மட்டும் இல்ல, உங்களுக்கு 9 பாடங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தர் வந்து முக்கியமா எல்லாரும் 6 பாடம் எடுத்திருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு மத்த பாடங்கள் 3 இருக்குது. சாய்ஸ் பண்ணி எடுத்த 3 பாடம் இருக்குது. அது ஒருத்தர் வித்தியாசப்படும். ஸோ ஏதோ நீங்க 9 பாடம் எடுத்துக்கிறீங்க. ஆஹ் சரியா, குறைஞ்ச சி பாஸ் சரி நீங்க எடுக்கணும். கிரெடிட் பாஸ்ன்னு சொல்லுவோம், அது முக்கியம். சரியா, அது உங்களுக்கு பிறகு பிறகு கோர்சஸ் செய்யலண்டாலும் சி பாஸ் எல்லாம் பிறகு தான் உங்களுக்கு விளங்கும். ரைட், அதனால ஓ லெவல்ல எந்த அளவு மேக்ஸிமம் எடுக்கணுமோ எடுத்து வச்சிருங்க. கஷ்டமான ஒரு எக்ஸாம் உண்டு இல்லையே பெருசா இல்லையா. ஸோ பெரிய டாக்கெட் ஒன்றுன்னு சொல்லல, இது உங்களால ஹார்ட் ஒர்க் போட்டா ஈஸியா அந்த டாக்கெட்ல மேல வந்துடணும். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து வைக்க பாருங்க. பாஸ் ஆயினா மட்டும் போதும் நினைக்காம நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து வைங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்துல மிச்சம் பிரயோசனமா இருக்கும். சரிதானே. ரைட், என்ன சில கோர்ஸ்களுக்கு பாக்குறாங்க சி பாஸ் சரியா நீங்க அப்ளை பண்றதா இருந்து இங்கிலீஷ்ல சி ஈக்கணும், இங்கிலீஷ்ல பி ஈக்கணும், குறைஞ்ச சி தான் பாக்குறாங்க. ரைட், பி கூட தேவைப்படும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பி எடுத்து வச்சீங்கன்னா பிரயோசனமாயிக்கும், அப்படி இருக்குது. ஸோ அதனால உங்களால ஏழுமான அளவுக்கு ஏ டார்கெட் பண்ணி படிங்க. அந்த அளவு அப்போ உங்களுக்கு தெரிந்த ஏக்கு படிக்கிறேன் நான் எப்படி படிக்கணும்னு அப்போ உங்களுக்கு நல்ல பெஸ்டான ரிசல்ட்ஸ் தான் வரும். நான் பாஸ் ஆகினா போதும்னு நினைச்சிட்டு படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க பாஸ் ஆகுறது கூட கஷ்டமா இருக்கும். என்ன பாஸ் ஆயினா போதும்னு நினைக்கிறாள் என்ன செய்ய மாட்டாரு, மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் போட மாட்டாரு. அவ்வளவு போட தேவையில்லை தானே நம்ம நினைக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் படிங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லக்கூடிய விஷயமா தான் நான் 6 மாசம் மட்டும் தனிக்குது உங்களுக்கு. ஸோ ஜனவரி எக்ஸாம் வந்தா கொஞ்சம் 6 மாசம் விடுங்களே. அப்ப இந்த காலம் நல்லா போதும். எனத்துக்குன்னு சொன்னால் நீங்க டிவி பாக்குறது ஐக்கியம் மத்த விளையாடுற வேலை எல்லாம் குறைச்சிட்டு அதிகமான நேரத்தை படிக்கிறதுக்கு ஒதுக்குங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்காக தானே இல்லையா, மத்தவங்களுக்காக இல்ல. சோ நீங்க எந்த அளவுக்கு டைம் ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ்ல பெரிய மாற்றம் வரும். கூடின நேரத்தை டைம் படிக்கிறதுல ஒதுக்குங்க. மத்த இதெல்லாம் செய்யத்தான் வேணும் இல்லாண்டு இல்ல. அதோட அந்த வளமைய படிச்சதை விட கொஞ்சம் கூட டைம் படிக்கிறதுக்கு ஒதுக்குங்க. சரிதானே. அப்ப நிறைய ஹார்ட் ஒர்க், ஒவ்வொரு பாடத்தையும் ஒரே பாடத்தை மட்டும் படிச்சுட்டு இருக்காதுங்க. இப்போ ஒரு பாடத்துல நல்லா ஏ எடுத்துட்டு இன்னொரு பாடத்துல ஃபெயில் ஆகினா வேலை இல்லை இல்லையா. சோ எல்லாத்துலயும் பாஸ் ஆகணும். அதனால 9 பாடத்துக்கு டைம் டேபிள் போட்டு சரியா படிங்க. சரிதானே. கிளியரா சொல்றேன்னா பாஸ் பேப்பர் செய்யுங்க. கூடுதல் 9 பாடத்துக்கும் பாஸ் பேப்பர் வாங்கி வச்சீங்க. அப்படி வாங்குற கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஓலவர் எழுதின பெஜ்ஜிக்கு தானே இப்ப லாஸ்ட் எழுதினாக்கலாம் அவங்கள்ட்ட பாஸ் பேப்பர் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட சரி வாங்கி விடைகளை அழிச்சு சரி எடுத்துங்க. விடைகள் இல்லாத ஒரு பாஸ் பேப்பர் இருந்தா தான் நீங்க சரியா உங்களுக்கு செய்யலும் ப்ராக்டிஸ் பண்ணலும். விடைகள் இருந்துச்சுன்னா அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு ஐடியா வராது. ஸோ விடைகள் ஈகப்படாது பாஸ் பேப்பர்ல. அழிச்சு விளங்காத மாதிரி எடுத்துங்க. இல்லாட்டி உங்களால புதிய பாஸ் பேப்பர் வாங்கியது மாதிரி இருந்தா வாங்குங்க, பிரச்சனை இல்லை. சரியா, ஏதோ ஒன்று பாஸ் பேப்பர் எடுத்துங்க. என்ன சின்ன பாஸ் பேப்பர் முக்கியம் 9 பாடத்துக்கும். சரியா, நான் மேத்ஸ் தானே படித்தர போறேன். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா 9 பாடத்துக்கும் பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பர்ல நீங்க வார கேள்விகளால விட எழுதி ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உங்களுக்கு உங்களோட பேப்பரை ஈஸியா ஃபேஸ் பண்ணிடும். இப்ப நீங்க கேள்வியே பார்க்காம புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறீங்க, எப்படி கேள்வி வருது, பேட்டர்ன் எப்படி மாறுது, அந்த கேள்வி பேட்டர்ன் எப்படி போகுது, எப்படி ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்றது, எதுக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க. விளைஞ்சா சில மெட்ஸை பொறுத்த வரைக்கும் அழகுகளோட எழுதணும். சில ஆக்கள் அழகு எழுத மாட்டாங்க, விடையை மட்டும் போடுவாங்க. சில ஆக்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுத மாட்டாங்க. இப்ப பார்ட் 2 எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க்ஸ் இருக்குது. அப்ப சில ஆக்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் ஸ்டெப்ஸ் எழுதாம ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற செய்கை வழித்தாள்லைக்கும் விடையை மட்டும் பேப்பர் எழுதி வைப்பாங்க. பதினெட்டு மார்க்ஸ் குறையும். அந்த ஸ்டெப்ஸ் கொடுக்குற படிமுறைகளுக்கு கொடுக்குற மார்க்ஸ் குறையும். ஸோ அதனால அதெல்லாம் நீங்க எங்க படிப்பீங்கன்னா ஒரு பாஸ் பேப்பரும் அது சரியான ஒரு ஸ்கீம், மார்க்கிங் ஸ்கீம் விடைத்தாள் அரசாங்க தலைவரி ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் பார்த்து எதுக்கு மார்க்ஸ் கூட கொடு, எதுக்கு மார்க்ஸ் போகுறோம், ஒரு பாஸ் பேப்பருக்கு எப்படி விட எழுதணும், அதெல்லாம் படிக்கணும் நீங்க. சரியா. ரைட், அப்போ உங்களுக்கு தெரியும், நார்மலா தெரியும். நானும் சின்ன விஷயங்களும் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல மார்க் பண்ணி வச்சு டைம் டேபிள் ஒன்று போட்டு 9 பாடத்தையும் படிக்கிறது டைம் ஒதுக்கிங்க. சரியா, அதுல வந்து உங்களுக்கு இப்ப தெரியும் நான் எந்த பாடத்துல கொஞ்சம் வீக் ஆகிக்கிறேன், எதுக்கு கூட டைம் ஒதுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசப்படும். அப்ப நீங்க உங்களை இனம் காணணும். நீங்க தான் எனக்கு இந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமாயிக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுங்க. உங்களோட டைம் டேபிள்ல அதிகமான நேரத்தை கஷ்டமான பாடத்துக்கு ஒதுக்கி அதை கொஞ்சம் கூட படிச்சீங்கன்னா அதையும் ஒரு நிலைமை கொண்டு வந்து கொள்ள எழுமோ உங்களுக்கு. இப்ப நீங்க எல்லாம் இந்தந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு நினைவு தெரியாது இல்லையா. சோ அதனால நீங்க பார்த்தா செஞ்சீங்க. 9 பாடத்தையும் பாஸ் பேப்பரோட படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்குமா உங்களுக்கு. சரியா. ரைட், அந்த பாஸ் பேப்பர் படிங்க. இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டேன் ஒவ்வொரு வருஷம் எப்படி மாறி மாறி வருதுன்றது உங்களுக்கே விளங்கும். ஓகேங்க, பாங்க கேக்குது. ஸோ அது முடிஞ்சோடனே நான் ஸ்டார்ட் பண்றேன். இருங்க. சரியா.
ரைட், ஓகே. ஸோ நான் மெட்ஸ் பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். ரைட், அப்போ பாஸ் பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பாஸ் பேப்பர் இருக்கிறாக்கள் பாஸ் பேப்பர் செஞ்சு பார்த்துக்கிறீங்களா? இல்லாட்டி இன்னும் புக் படிச்சுட்டு கடைசியா செய்வோம் அப்படி பார்த்துட்டு செஞ்சீங்களா? பாஸ் பேப்பர் செஞ்சு பார்த்தீங்களா இருக்கிறாக்கள் என்ன மாதிரி? நம்ம செய்யவே ஸ்டார்ட் பண்ண இல்லை அப்படியா? இருக்கிறீங்களா? நான் பேசுறது கேக்குதா? நீங்களும் பேசணும் கிளாஸ்ல, சரியா? பேசினா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும். அப்பதான் நீங்க என்ன செய்றீங்கன்றது எனக்கு விளங்கும். அதுக்கேற்ப செய்யலாம் கிளாஸ். ஸோ நீங்க செல்லணும். பாஸ் பேப்பர் செஞ்சு பார்த்தீங்களா யாரும்? சரி, ஒரு வருஷம் சரி. எல்லா கேள்வியும் செய்யல. அதை நான் நீங்க சிலபஸ் முடிக்கல தான். இன்னும் 10ஆம் ஆண்டு படிச்சதை வச்சு 11ஆம் ஆண்டு இது வரைக்கும் செஞ்ச படிச்சதை வச்சு அதுக்குள்ள இருக்கிற கேள்விகள் சரி செஞ்சு பார்த்தீங்களா? இல்ல, செஞ்சீங்களா? ரைட், குட். ஓகே, செஞ்சு பாருங்க, பிரச்சனை இல்லை. சரியா செஞ்சு வச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கேள்வி விளங்க எப்படி கேள்வி கேட்கறாங்க. பாஸ் பேப்பர் ஒரு பயம் கொண்டு விடுபடும் உங்களுக்கு. பேப்பர் அப்படி ஒரு பேப்பர் தானே உங்களுக்கு வரப்போகுது இல்லையா? ஸோ அது சரி, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பேப்பர் இருந்துச்சுன்னா கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓ ஓ டீச்சர். ஓகே, ரெடியா பாருங்க. இது வந்து உங்களோட லாஸ்ட் இயர் வந்த பேப்பரை நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். லாஸ்ட் இயர்னா உங்களுக்கு முந்தின உள்ள பேட்ச் ஆகல பேப்பர் தானே இது. ஸோ பாஸ் பேப்பர் இல்லாட்டி நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம், சரிதானே? ஆஹ் இது சரி உங்களுக்கு பார்க்கலும். பட் உங்களோட கையில ஒரு ஹார்ட் காப்பி இருந்தா தான் நல்லா. போன்ல வச்சு படிக்கிறன்றது கஷ்டம் அது, சரியா? அப்படி ஒரு பேப்பர் ஒன்று செய்யற ஃபீலிங் வர அவங்களோட கையில ஆகிக்கணும். பேப்பர் ஒன்று போட்டோ காப்பி பண்ணி எடுக்கலும். இந்த பேப்பரை நான் போட்டேன்னு சொன்னா, இல்லாட்டி உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கலும். அல்லது புக் வாங்கி எடுக்கிறனால பாஸ் பேப்பர் புக் இருக்குது கடையில், அப்படி எடுக்கவும் மேலும். ரைட்டா? சரி, ஒன்று பாஸ் பேப்பர் எடுங்க. கட்டாயம் எடுத்து பாஸ் பேப்பரை வச்சு அது அதோட சம்மந்தப்படுத்தி படிங்க. அந்த கேள்விகளை செய்யுங்க. அதுல டவுட் வந்தா அதை புக்ல போய் பாருங்க. அது சம்பந்தமான கேள்விகளை பாருங்க. அதுக்கு ஒரு ஐடியா எடுங்க எப்படி செய்யறேன்னு. திரும்பி இந்த கேள்வி செஞ்சு பாருங்க. அப்படி படிங்க. இப்ப பாஸ் பேப்பர் கேள்வியை பார்த்து பார்த்து தெரியாட்டி புக்கை பிரிங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம் பேப்பர் மாதிரியே செய்ய கஷ்டம்னு சொன்னால் 7 செய்யுங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஃபுல் பேப்பர் செய்ய இயலாது. ஏன்னா நீங்க என்ன படிக்க இல்லை தானே. ஸோ செஞ்ச 10ஆம் ஆண்டு ஃபுல்லா படிச்சது, 12ஆம் ஆண்டு இது வரைக்கும் படிச்சதுகள், அதுகளை வச்சு செய்யலாம் கேள்விகள். ஸோ உங்களை பார்க்க நிறைவேறணும். நான் இதில் படிச்ச மாதிரி ஞாபகம் வரும். ஸோ மறந்துன்னா போய் புக்கை தியரிய பாருங்க, வாசிங்க. அதுல கொஞ்சம் கிளியர் ஆகுங்க. திரும்ப வந்து இந்த கேள்வி செஞ்சு பாருங்க. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் படிச்சு கொண்டு போகலும், சரியா? அப்படியே வைக்க வேணாம் பாஸ் பேப்பரை. எல்லாம் படிச்சு முடிச்சு செய்வோம்னு வச்சீங்கன்னா அது கட்டாயம் நடக்கிற வேற இல்ல, சரியா? அது கஷ்டம். அது படிக்க அது தொடர்ந்து பாஸ் பேப்பர் வச்சீங்க. இப்ப படிச்ச செக்ஷனை பார்த்து பார்த்து செய்யுங்க. படிக்காததுகளை வட்டம் போட்டு போட்டு வைங்க. படிக்க படிக்க அதுகளையும் செஞ்சு முடியுங்க. அப்புறம் ஃபுல் பேப்பரா செஞ்சு பாருங்க. திரும்ப 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 செய்யுங்க பாஸ் பேப்பர். அப்புறம் எக்ஸாமா செஞ்சு பாருங்க. நீங்க புக் ஒன்னையும் பார்க்காம டைம் வச்சு, டைம் சில டைம் பிரச்சனை பாருங்க. எத்தனை மணித்தியாலம்? 2 மணித்தியாலம் உங்களுக்கு தருவாங்க. அப்ப அந்த 2 மணித்தியாலத்துக்கு நீங்க செய்யணும். அப்ப அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க இது இல்லையா? டைமுக்குள்ள நாங்க எழுத இல்லாட்டி யூஸ்லெஸ், பிரயோசனம் இல்லை. ஸோ டைமுக்குள்ள எக்ஸாம் பேப்பர் எழுதுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும் நீங்க? ஃபுல் பேப்பர் போட்டோ பண்ணி பண்ணி சரி டைம் வச்சு ஒரு எக்ஸாம் மாதிரி வீட்டுல செஞ்சு பார்க்கணும். மீந்து சரியா 2 மணி நேரம் முடியறதோட பேப்பர் ஸ்டாப் பண்ணிடணும், எழுதப்படாது. அப்படி ப்ராக்டிஸ் எல்லாம் எடுக்கணும் நீங்க. அதுக்கு அதெல்லாம் செஞ்சாதான் உங்களோட டைமுக்கு தன்னால பேப்பர் செய்யலுமான்ற ப்ராக்டிஸ் வரும். ஸோ எந்தெந்த கேள்விகள் டவுட் வருது எக்ஸாம் மாதிரி நீங்க செய்யற நேரம் தான் உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் என்ன கிளியர் இல்ல, எதை நான் என்ன கூட படிக்கணும், எதுக்கு ஐடியா வருது இல்லைன்றே உங்களுக்கு விளங்கும். பேப்பர் செஞ்சா மட்டும்தான். சும்மா டீச்சர்ஸ் மாதிரி படித்தார் நேரம் பார்த்துட்டு எல்லாம் விளங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்களாக ஒரு கேள்வி எடுத்து செய்யற நேரம் தான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் வரும். ஸோ அதனால பேப்பர் எடுத்து நீங்களாக கேள்வி செய்ய பாருங்க. அப்பதான் உங்களுக்கு விளங்கும் எந்த செக்ஷன் உங்களுக்கு டவுட்னு சொல்றது. அப்ப அதை கொஞ்சம் போய் திரும்ப திரும்ப பார்த்து படிங்க, சரியா? ஸோ கேள்வியோட இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தனியா புக்கை மட்டும் வச்சுட்டிருக்காம பாஸ் பேப்பரோட சேர்ந்து புக்கையும் பார்த்து படிங்க. அது மிச்சம் பிரயோசனம் எல்லா பாடத்துக்கும் தான், சரியா? ரைட். இப்ப சயின்ஸும் அப்படித்தான். நீங்க சயின்ஸும் பேப்பர் கூட செய்யணும். அப்போ உங்களுக்கு ஐடியா வரும் எப்படி படிக்கிறது, இது கூட வருது. அடிக்கடி வர செக்ஷன் சீக்கிரம் தான் இல்லையா? மெட்ஸ் ஆகிக்கட்டும் சயின்ஸ் ஆகிக்கட்டும் தொடர்ந்து அந்த பகுதியில் கேட்கப்படுது.
சில செக்ஷன்ஸ் எப்பயாவது ஒரு நாளே தான் வரும். அப்ப அடிக்கடி இந்த 4 வார செக்ஷனை சரி நான் கட்டாயம் படிக்கத்தானே வேணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் விளங்கும் எப்போ உங்களுக்கு பாஸ் பேப்பர் செஞ்சா மட்டும்தான். ஸோ அதுக்கு தான் இந்த பாஸ் பேப்பர் முக்கியத்துவம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விலகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதை ஒதுக்கிறாதீங்க. இந்த பேப்பரை கையில் எடுத்துடுங்க. ரைட், மாடல் பேப்பர் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பாஸ் பேப்பரை தான் நீங்க முடிக்கணும். அதுதான் ஏன் அட்வைஸ். ரைட், மாடல் பேப்பர் இல்லை ஒன்றாவது, பாஸ் பேப்பர் தான். அதுல நல்லா சக்சஸ் ஆயிட்டு எனக்கு இன்னும் பேப்பர் வேணுமெண்டா மாடல் பேப்பர் எடுத்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல நல்ல மாடல் பேப்பர் சீக்கிரம் உங்களை தேடி செஞ்சு கொள்ளலாம். ஆனா பாஸ் பேப்பர் செய்யாம அதை வச்சுட்டு மாடல் பேப்பருக்கு போக வேணும். அதை நான் சொல்றது. ரைட், ஓகே. இப்ப நீங்க இந்த பேப்பரை கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை பாருங்க. பாஸ் பேப்பர் ஈக்கிறாக்கள் உங்களுக்கு அதுல பார்க்கவும் மேலும் இதை பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், இப்படி ஒரு பேப்பர் தானே உங்களுக்கு வரப்போகுது. இது கடைசி லாஸ்டா பேப்பர் எழுதினாக்கள். ஸோ டைம் ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 மணித்தியாலம் தானே உங்களுக்கு. பார்ட் 1 பார்ட் 2 2 இது. ஸோ பாருங்க, இதெல்லாம் சரி எழுதுங்க. எக்ஸாமுக்கு போனா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது சுட்டன் இல்லையா? சுட்டன் தந்திருப்பாங்க. ஸோ சுட்டன் எழுதணும் கட்டாயம். அந்தந்த டேவில் அதெல்லாம் செஞ்சுக்கணும். அதெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அது எழுத இல்லைன்னு சொன்னா உங்களோட பேப்பர் யார்கிட்ட பேப்பர்னே தெரியாம போயிடும். ஸோ பேப்பர் எழுதுற அவசரத்துல சுட்டு எழுதாம போனீங்கன்னா பிரயோசனம் இல்லை. சரி, அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு எழுதாட்டி போட சொல்லுவாங்க. பட் நீங்க அதெல்லாம் போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. ஷேர் ஆகிரு தானே ஸ்கிரீன் விளங்குற எல்லாருக்கும். பேப்பர் ஷேர் பண்ணிக்கிற விளங்குது தானே? ஓகே, ரைட். ஓகே. அப்போ உங்களுக்கு பார்ட் 1 தான் 2 மணித்தியாலம் இல்லையா? ஸோ இது எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து பேப்பருக்கு நினைக்கிறேன். நான் பிடிஎஃப் உள்ள பார்க்க இல்லை. ரைட், மொத்தம் 5 மணித்தியால பேப்பர். இது பார்ட் 1. எஸ், இது பார்ட் 2 வேற இது. ஓ, ரைட். இது பார்ட் 2. இது இது 3 மணித்தியாலம். ஓகே, பார்ட் 2 3 மணித்தியாலம். பார்ட் 1 இதோட ஸ்டெப் முடியுது. ரைட், பேப்பர்ல தான் பார்ட் 1 எல்லாம் நீங்க வேற நீங்க தாள் எழுதுறது இல்ல. பேப்பர்ல இடம் தந்திப்பாங்க. அந்தந்த இடைவெளியில தான் உங்களோட விடைகள் எழுதணும். அந்த இடம் தாராளம் உங்களுக்கு போதுமாய்க்கும் விடை எழுதுறதுக்கு. சரிதானே? பார்ட் 1 ஃபுல்லா அது பேப்பர் எழுதுறதுக்கு மாதிரி இடைவெளிக்கும் அதில் எழுதி முடிப்பீங்க. பார்ட் 2 ஃபுல்லா எங்க எழுதுவீங்க? புலிஸ் கப் வேற தருவாங்க. அவங்க எடுத்து போறணும் இல்லை, அவங்க தருவாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கட்டாயம் வாசிங்க. இந்த அறிவுறுத்தல்கள் கட்டாயம் வாசிங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுத்தேன்னு சொன்னா இந்த அறிவுறுத்தல் முக்கியம். இந்த பாருங்க, மேலதிக வாசிப்பு நேரம் சந்திக்கிறாங்க உங்களுக்கு கேள்வி சாய்ஸ் பண்றதுக்கு. இப்போ நாங்கள் பார்ட் 2 பார்க்கறதுனால பார்ப்போம். சரியான அதை ஃபர்ஸ்ட் இதை விளங்கப்படுத்தல. இதுல நாங்க படிப்படியா அடுத்தடுத்த கிளாஸ்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். எல்லாம் ஒரே டீசன் மறந்துடுவேன். அதுல விடுறேன் நான். ஸோ நோம்பர் நான் காட்டுறேன். பார்ட் 2ல 3 மணித்தியாலம். நாங்க கேள்விகள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ட் 1 2 மணித்தியாலம். அப்ப வேற வேற செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பார்ட் 1 வேற 2 மணித்தியாலம் வச்சு செஞ்சு பாருங்க. அப்புறம் பார்ட் 2 கொஞ்ச நேரத்தால 3 மணித்தியாலம் வச்சு செஞ்சு பாருங்க. உங்களால டைமுக்கு செய்யலும் மைக்கிறாண்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை ஸ்கீமை வச்சு நீங்களே திருத்துங்க. திருத்தி மார்க்ஸ் போட்டு பாருங்க எவ்வளவு எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நான் மெட்ஸ்ல இந்த நிலைமையில தான் இருக்கிறேன். பட் போதாதா போதுமானது உங்களுக்கு விளங்கும். ஸோ அப்போ எந்தெந்த செக்ஷன்ஸ் நான் கூட படிக்கணும், எதெல்லாம் பிழையாகிக்கிறேன்னு நீங்க திருத்தணும். பேப்பரை திருத்தி பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். சரிதானே? ரைட், ஸ்கீமை வச்சு திருத்தி பார்க்கலாம். இப்ப இது கடைசி லாஸ்ட் இயர் பேப்பர். அப்ப அடிக்கடி வர கேள்வி இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க. நீங்க இது எல்லா கேள்வியும் செய்யணும் கட்டாயம். பார்ட் 1 உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. இதை எழுதுற இதை விடுற அப்படி ஒரு சாய்ஸும் இல்லை. எல்லாமே நீங்க செய்யணும். பார்ட் 1 பார்ட் 2ல தான் சாய்ஸ் இருக்குது. சரியா? அதுதான் மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடம் உண்டு சார். என்னத்துக்கு நீங்க கேள்வி எல்லாம் வாசிச்சு உங்களால செய்யக்கூடிய கேள்விகளை சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆகும். சரிதானே?
எல்லாமே நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதுக்காக எல்லாமே எங்களுக்கு ஈஸியா இருக்காது இல்லையா? நல்லா வாசிச்சு தன்னால எந்த கேள்வி நல்லா செய்யலுமாய்க்கிறே சில கேள்வி வாசி போட்டு கொஞ்சம் ஐடியா வரா மாதிரி இருக்கும். அப்படி கேள்வி விட்டுட்டு நல்லா செய்யலுமான கேள்விகளை பார்த்து வட்டம் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் அந்த மேலாதிய வாசிப்பு நேரம் 10 நிமிஷம் தர அதை பாவிச்சு நீங்க விட எழுதுறதுக்கெல்லாம் அதை சூஸ் பண்ணக்கூடாது. சில ஆக்கள் அப்படித்தான் 10 நிமிஷம் கூட அதுல எழுதுவோம்னு சொல்லிட்டு கேள்வி வாசிக்கிறதுல சும்மா எழுதிட்டு போற திரும்ப ஐடியா வரல அந்த கேள்வி அப்படியே வெட்டுற திரும்ப வேற ஒரு கேள்வி பாயிடு. அது சும்மா நியாயம் இல்லையா? அப்படி இல்லாம அந்த 10 நிமிஷத்தையுமே நல்ல சரியான கேள்விகளை சாய்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த நேரத்தை பாவிச்சுக்கணும். அதுதான் அந்த மேலதிக 10 நிமிஷம் தாரு. எடுத்த அடுப்புல ஒரு கேள்வியும் பிடிச்சிட்டு எழுதிட்டு போற இல்ல. எல்லாம் வாசிச்சு நார்மலா மேலோட்டம் பார்த்துட்டு போகணும். டீப்பா வாசிக்க டைம் இல்ல. மேலோட்டம் பார்த்து போறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்தந்த கேள்விகள் தான் நல்லா செய்யலும்ட்டு குயிக்கா எத்தனை கேள்வி செய்யணுமோ அது வட்டம் போட்டுட்டு ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வாரு. சரிதானே? ரைட். அது பார்ட் 2 படிப்படியே பார்ப்போம் நாங்க. ஸோ பார்ட் 1 பேப்பர் பாருங்க இப்படித்தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. இது 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 10 11 எல்லாம் வச்சுதான் உங்களுக்கு இந்த கேள்வி வரப்போகுது. ஸோ 10ஆம் ஆண்டு கிரேட் 10 கிரேட் 11 ஃபுல்லா படிச்சு கொள்ளுங்க. ரைட். இப்போ தியரி முடிய இல்லைண்டா தியரியில கட்டாயம் தரவாகி படிச்சு கொள்ளுங்க. அடிக்கடி கேள்விகளை செய்ய அது வரும் தானும். ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் வரப்போகுது 10 11. ஸோ முதலாவது பாருங்க இது மனித நாட்கள் அடிக்கடி வார ஒரு கேள்வி தான். இது இல்லாத பேப்பர் இல்ல. பார்ட் 1ல வருது, பார்ட் 2 பின்னத்தோட சேர்ந்து வருது. அப்படி இதுல ஏதோ சின்ன ஒரு கேள்வி வரத்தான் போகுது. அது கஷ்டமும் இல்லை. ஸோ இப்படி பேப்பரை பாக்குறது உங்களுக்கு விளங்கும். அடிக்கடி எந்த செக்ஷன்ல கேள்வி வருதுன்றது உங்களுக்கு விளங்கும். அப்ப அதுல கொஞ்சம் கூட பிராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா அது சம்பந்தமான கேள்விகள் வரும்போது உங்களால செய்ய இயலும். ஈஸியா பாஸ் ஆகி கேளும். ரைட். ரைட். நல்ல ரிசல்ட்ஸும் உங்களால எடுக்க இயலும். அப்புறம் இப்படி இப்படி படங்களை தந்து கட்டாயம் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க படிச்ச தேற்றங்களை பயன்படுத்தி வட்ட தேற்றங்கள் இருக்குது இல்லையா? வட்ட நாட்பாக்கள் முக்கோணிக்கு படிச்ச தேற்றங்கள் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது தானே தேற்றங்கள். அந்த தேற்றங்கள் எல்லாம் ஒன்றுக்கு எழுதி எடுங்க வேணுமெண்டா. 7 மணி தொகுத்து ஷோட்டா மிச்சம் பெருசாக்க வந்தியில தொகுத்து ஒரு தேற்றங்கள் எல்லாம் ஒரு தாள் எழுதி எடுத்துட்டீங்கன்னா 10 11ல வார ஈஸியா அவங்களுக்கு படிக்கலுமா இருக்கும். எல்லாம் ஒவ்வொரு இடத்துல தானே இருக்குது. முக்கோணிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 அகத்தெதிர்கோணங்களோட இப்படி இருக்குதானே புறக்கோணத்துல இப்படி நிறைய தேற்றம் இருக்குது. அதெல்லாம் பாத்துங்க. ஒரு நேர்கோடுண்டாடு கூட்டுத்தொகை 180 ஒன்று விட்ட கோணங்கள் சமன் ஒத்த கோணம் சமன் அப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இப்படி கேள்விகள் அணுகலும். சமாந்தர கோடு முக்கியம் அந்த நேரம். இந்த ஒன்று விட்ட கோணம் ஒத்த கோணம் பார்க்கணும்னு சமாந்தரம் முக்கியம். இல்லாட்டியா பார்க்க இயலாது. அதெல்லாம் நீங்க தரவாய்க்கணும். தேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா தெரிஞ்சு அதுகளை வச்சு இப்படி பெருமானத்தை உங்களுக்கு ஈஸியா கண்டுகொள்ளணும். இப்படி கேள்வி அடிக்கடி வருது வராம இல்ல. முக்கோணத்தை சம்மந்தப்படுத்தி வரும், வட்டத்தை சம்மந்தப்படுத்தி வரும். ஏன்னா நீங்க வட்ட நாட்பக்கள் எல்லாம் படிப்பீங்க 10 12ஆம் ஆண்டு படிக்க இல்லை யாரும். நீங்க முதலாம் தவணை பாடத்துல தான் நினைக்கிறீங்க. 3ஆம் தவணை பாடத்துல இப்படி இருக்குது படிப்பீங்க வட்டத்தோட சம்மந்தப்படுத்தின தேற்றங்கள். சரியா? சோ 10ல இது வரைக்கும் படிச்சதெல்லாம் தொகுத்து எழுதி அடிங்க. அதோட 12ஆம் ஆண்டு படிச்சு போடுங்க. எல்லாம் சேர்த்த பிறகு எல்லாம் வச்சுதான் ஒரு கேள்வி வரப்போகுது. அப்ப எல்லா ஐடியாவும் வச்சு உங்களுக்கு ஈஸியா செஞ்சிடணும். கஷ்டம் இல்லை, லேசத்தான் வரும். செய்யலாம் முடி. இந்த பெருமானம் காண்றது கோணம் காண்ற ஒரு கேள்வி வாரதான் எப்பயுமே. அப்ப இப்படியான கேள்விகளுக்கு பிராக்டிஸ் பண்ணலும் உங்களுக்கு. அடுத்து எப்படி பின்னம் எப்பயும் வருது இல்லையா? பேப்பர் எடுத்து பாருங்க. பின்னங்கள் எப்படி கூற்று அழிக்கிறது வருது. பெருக்களோ ஏதோ ஒன்று வரத்தான் செய்யுது. ரைட். ஸோ இந்த கேள்வி நார்மலா பார்த்துட்டு போங்க. ரைட். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை. நான் எல்லாருக்கும் இதெல்லாம் 10 11 எல்லாம் கலந்து தானே பார்ட் 1 வாரு. ஸோ நீங்க 10ஆம் ஆண்டு படிச்சு முடிச்சிட்டீங்க. 10ஆம் ஆண்டுல பின்னங்கள் ஆகிக்கட்டும் அந்த பரப்பளவு சுற்றுலா எல்லாம் தெரியும் தானே. அப்படியான கேள்வியில கொஞ்சம் நாங்க பாப்போம் இன்னைக்கு. அப்ப இந்த கேள்விப்பட்ட நான் உங்களுக்கு நான் காட்டிட்டு போறேன் பாருங்க. அடுத்த பேப்பரை பார்க்கல உங்களுக்கும் விளங்கும். அப்ப எப்படி பேப்பர் வருதுன்னு. அடுத்த இப்படி தந்து போட்டு இதை லொக் வடிவத்துக்கு மாத்துறது சுட்டி வடிவத்துக்கு மாத்துற கேள்விகள் எல்லாம் வருது. சோழால செய்யலாம் அப்படி கேள்வி எல்லாம். சரியா? நார்மலா பாருங்க. தொடைகள் கேள்வி எப்பயுமே ஒரு தொடை கேள்வி பார்ட் 1ல உங்களுக்கு பார்க்கலாம். எந்த பேப்பர் எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு வகையில அந்த தொடைகள் பாருங்க 10ஆம் ஆண்டுல தொடைகள் இருக்குது. 10ஆம் ஆண்டுல நீங்க படிச்சது என்ன? 2 வட்டத்தை சம்மந்தப்படுத்தி தான் படிச்சுப்பீங்க. 10ஆம் ஆண்டுல 2 வட்டம் தான் இல்லையா? இடைவெட்டு வார நேரம். இந்த இடைவெட்டு வார நேரம் ரெண்டு வட்டம் தான் சம்மந்தப்படும். ஆனா நீங்க 11ஆம் ஆண்டுல தொடைகள் படிப்பீங்க 3 வட்டத்தை சம்மந்தப்படுத்தி. இன்னும் யாரும் தொடைகள் படிக்க இல்ல. சோ 3 வட்டத்தை சம்மந்தப்படுத்தி தொடைகள் வரும். சரிதானே? 3 வட்டம் பயப்பட தேவையில்லை. ஆனா எக்ஸாம் கூட வர 2 வட்டத்தை விட 3 வட்டம் தொடர்புபடுத்தி தான் கேள்வி வாரு. பேப்பரை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சரியா? ஈஸி, லேச செஞ்சிடலும். இந்த தியரி அழகா படிச்சுட்டீங்கன்னா நீங்க 10ஆம் ஆண்டு படிச்சுட்டீங்க. சோ நான் 11ஆம் ஆண்டு இப்ப தொடைகள் கடைசி தானே நீங்க படிக்க லேட் ஆகும். அதனால நான் ஒரு ஐடியா எடுத்துக்கிறேன். தொடைகள் பாடம் கட்டாயம் எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு கேள்வி. ஈஸியா செய்யலாம்.
சோ அந்த